லவ் அப்படின்றது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு தடவை தான் வருமா, இல்ல ஒரே டைம்ல ஒருத்தர் மேல மட்டும் தான் வருமானா? இயற்கையா பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தினம் தினம் ஒருத்தர் மேல வரும், வாரம் ஒருத்தர் மேல வரும், ஒரே டைம்ல 4 பேர் மேல கூட வரும். இதுதான் ரொம்ப இயற்கையான யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த கமிட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர் நான் லவ் பண்ணிட்டேன், அவங்ககிட்ட நான் அதை சொல்லவும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாண்ட் போடுறோம். நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ற. ஸோ நான் இனிமே வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன், வேற யாரையும் நான் சைட் அடிக்க மாட்டேன். ஈவன் தோ வேற யாருக்கிட்டையும் நான் சின்ன லெவல்ல ஒரு ஃப்ளர்ட் கூட பண்ண மாட்டேன். உன்கிட்ட மட்டும்தான் கமிட்டடா இருப்பேன், கமிட்மெண்ட்டோட இருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன ரீதியா ஒரு பாண்டு போறோம்ல, இது கமிட்மெண்ட். நீங்க கமிட்மெண்ட் குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப தெளிவா we are in this commitment. அந்த கமிட்மெண்ட்ல எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றது நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. அதை விட்டுட்டு எமோஷனலி பை ஹார்ட் காதல் இப்படிலாம் இருக்காதுங்க, ஒரு ஃப்ளவர் ஒரு செடிங்க அப்படின்னு பூமர்த்தனமா பேசிட்டு இருக்கிறது எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ற 2 பேரும் அந்த கமிட்மெண்ட் குள்ள எந்த அளவுக்கு எவ்வளவு ஹோப்ஃபுல்லா போறீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது.